டெக்னாலஜி வந்து இன்னைக்கு நம்ம நினைச்சதை விட மிகப்பெரிய அளவில் வந்து டெவலப் ஆயிருக்கு, மிகப்பெரிய அளவில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நீங்கள் வந்து இப்போ நம்ம சொன்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் இன்னைக்கு. ஸோ நீங்கள் அது வந்து ஐடி துறையாக இருக்கட்டும், வேறு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், வேறு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், வேறு எந்த இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு இன்றைக்கி எப்படி வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரியான டெக்னாலஜி வந்து இன்றைக்கி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம பெருமையாக சொன்னாலும் கூட, டெக்னாலஜி வளர வளர வந்து இந்த மாதிரியான குற்றங்கள், இந்த மாதிரியான சைபர் கிரைம்கள், இந்த மாதிரியான ஃப்ராடு செய்கிற அந்த நபர்களோட எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்குங்க. ஸோ இதில் இப்போ எந்த ஒரு டெக்னாலஜி வந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து நன்மைகள் இருக்குது. நம்ம அதில் வந்து எதுவுமே வந்து அதை தப்பு சொல்ல முடியாது. ஆனால் எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கோ அதே அளவுக்கு இன்னும் சில டைம் இன்னும் சொல்ல போனால் அதை விட பல மடங்கு வந்து தீமைகள் வந்து இன்றைக்கி நாளுக்கு அதிகரிச்சுட்டே வருங்க. ஸோ நீங்கள் ஒரு டெக்னாலஜி வந்து ஒரு நல்ல பயன்பாட்டுக்கு நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா, அதே டெக்னாலஜி வந்து இந்த மாதிரியான குற்றங்கள் செய்கிற கும்பல் என்ன செய்யுது அப்படின்னா, எப்படி இந்த டெக்னாலஜி நம்ம பயன்படுத்தி தவறான முறையில் மக்கள்கிட்ட பணம் கொடுக்குறது, எப்படி இந்த டெக்னாலஜி பயன்படுத்தி வந்து மற்றவங்களை ஏமாற்றுறது, இந்த டெக்னாலஜி பயன்படுத்தி எப்படி நம்ம சம்பாதிக்கிறது, மற்றவங்களை ஏமாற்றி நம்ம எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு குற்ற செயல்களில் ஈடுபடுற உங்களோட எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சு போயிட்டு இருக்குங்க. அவேர்னஸ் வந்து நமக்கு வர செய்திகள் மூலமாக நமக்கு நாமே அவேர்னஸ் கிரியேட் பண்ணிக்கிறது மட்டும் பத்தாதுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், உங்கள் குடும்பத்துக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிரியேட் பண்ணணும், உங்கள் சொந்த பந்தங்கள் கிரியேட் பண்ணணும், உங்களோட சர்க்கிள் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டு இந்த நம்ம ஃபஸ்ட்டு தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நாளைக்கு நீங்கள் என்ன பெரிய அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஒரு மோசடி கும்பல் வந்து நம்மளை ஏமாற்றணும்னு நினைச்சாலும் சரி, நிச்சயமாக நம்மளை அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து பாதுகாக்க முடியும். நம்மளை பாதுகாத்துக்கிறது மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்தவங்களையும் இந்த சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டிய கடமை நம்மளை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது.